அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சுதந்திரப் போராட்டத்திலே தனித்தனியே ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த தனித்தனி தலைவர்களும் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தையும் பற்றி அறிந்து கொண்டால்தான் இது எப்படி ஒவ்வொரு தனிநபரினுடைய பங்களிப்பாலும் மிக உயர்ந்ததொரு இயக்கமாக மாறி மிகவும் வித்தியாசமான முறையிலே அறவழியிலே கத்தியின்றி இரத்தமின்றி இந்த சுதந்திரத்தை நாம் அடைந்தோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவ் என்ற பெயரிலே மத்திய சர்க்காராலே எடுக்கப்பட்டிருக்கும் விழாக்களின் மூலமாக பல்வேறு தலைவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருந்து சிறியதும் பெரியதுமாக அதிகம் அறியப்பட்டவர்களும் அறியப்படாதவர்களுமாக பல பல தலைவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அது நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த விதத்தில் தமிழகத்தில் தொழில்துறையில் மிகவும் முக்கிய பங்களிப்பு வழங்குவதாக அறியப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர், அதை சுற்றி இருக்கக்கூடிய ராஜபாளையம் ஆகிய பகுதிகளிலிருந்து தமிழகத்திலிருந்து தோன்றிய மிக முக்கிய சுதந்திர போராட்டத்தின் பங்காளராக அறியப்படும் பூசப்பட்டி சஞ்சீவி குமாரசாமி ராஜா ஐயா அவர்களை குறித்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பேச இருக்கிறோம். இந்த பகுதிக்கே ராஜபாளையம் என்று பெயர். நாயக மன்னர்களின் ஆட்சிக்கு பிறகு பாளையக்காரர்களாக அறியப்பட்டவர்களின் கீழே பல்வேறு கிராமங்களெல்லாம் சேர்த்து பாளையங்களாக வழங்கப்பட்டு அவற்றை இவர்கள் தனித்தனியே தங்களுக்கான நாடு போலே அமைத்து கொண்டு அங்கே பொருளாதார வசதி, மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், சட்டம் ஒழுங்கு முதலியவற்றை பரிபாலனம் செய்து வந்தார்கள். அந்த விதத்தில் ராஜபாளையம் பகுதியிலே 1898 ஆண்டு பூசப்பட்டி சஞ்சீவி ராஜா என்பவருக்கு மகனாக தோன்றியவர்தான் குமாரராஜா அவர்கள். பிறந்து சரியாக 8 நாட்களிலேயே தன் தாயை இழந்தார். 3ஆம் வயது அடைந்திருந்த போது தந்தையையும் இழந்தார். மிகச்சிறிய வயதிலேயே தாய் தந்தையரை இழந்த இவருக்கு இவருடைய பாட்டிதான் அடைக்கலமாக இருந்தாள். அந்த அம்மையார் இவரை சிறுவயதிலிருந்து அன்போடு கூட்டி வளர்த்து வந்த அதன் விளைவு இவருக்குள்ளே நாம் நம்முடைய நாட்டிற்காக வேண்டி நம் வாழ்க்கையை தியாகம் செய்வது போலே ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன் மூலமாக நாட்டு மக்களின் நலனுக்காக நாம் பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கக்கூடும். கல்வியிலே அதிகம் நாட்டமில்லாததால் பள்ளியிலே சேர்ந்த சில ஆண்டுகளிலேயே அதிலிருந்து நீங்கிவிட்டார். ஆனாலும் தினந்தோறும் பல்வேறு செய்தித்தாள்களையும் அந்தந்த வாரத்திலே வரக்கூடிய வாராந்திரிகளையும் இதழ்களையும் தவறாமல் அட்டைபடத்திலிருந்து அட்டைபடம் வரையிலுமாக படித்து முடிப்பார். இதன் மூலம் கலை இலக்கியம் முதலியவற்றிலே நாட்டமும், அதைவிட முக்கியமாக உலக நடப்புகள், நாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரம் குறித்த பேச்சு, அண்ணல் காந்தியடிகளினுடைய நுழைவு முதலியவற்றாலே ஈர்க்கப்பட்டார். இது வளர்ந்து வளர்ந்து அவருக்குள்ளே பெரியதொரு ஆலவிருட்சமாய் வளர சுதந்திர போராட்டத்தில் தம்முடைய பங்களிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளும் விதமாக அப்போது சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த இந்திய தேசிய காங்கிரஸிலே தன்னை இணைத்து கொண்டார். அதன் மூலம் இன்னும் அதிக தலைவர்களோடு கூடி பழகுவதற்கான வாய்ப்புகளும், அதைவிட முக்கியமாக நிறைய வாசிப்பிற்கும் அனுபவ ஞானத்திற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதையெல்லாம் தாண்டி அன்னி பெசன்ட் அம்மையார், சுவாமி விவேகானந்தரின் சீடராக அறியப்படும் இந்த அம்மையாரினுடைய சந்திப்பு இவர் வாழ்க்கையிலே மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்திருந்தது. அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்களுக்குள்ளே எள்ளளவேனும் தன்னலம் பாராது எப்போதும் பிறர் நலம் மட்டுமே பார்த்தவரான சத்தியமூர்த்தி ஐயா அவர்களினுடைய பங்களிப்பும், அவரோடு இவர் கலந்து பரிமாற கிடைத்த வாய்ப்பும் இவருக்குள்ளே வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்தியது. உலகிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இதனுடைய தொடக்கப்புள்ளி, மக்களுக்கான தேவைகள், காலம் மாற மாற உலகம் தன் பார்வையை எப்படி மாற்றி அமைத்து கொள்ளுகிறது, 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிளர்ச்சிகள், இதை மக்கள் எதை அடிப்படையாக கொண்டு செய்து எதை வென்றார்கள் முதலியவற்றையெல்லாம் இதுபோன்ற அனுபவ அறிவாலும் வாசிப்பின் மூலமாகவும் அதிகரித்து கொண்டார். அதனால் மக்களுடைய ஒருங்கிணைந்த முன்னேற்றம்தான் அந்த பகுதியினுடைய முன்னேற்றமாக அறியப்பட முடியும் என்ற எண்ணத்தில் இயற்கை வளங்கள் அத்தனை தூரத்திற்கு அதிகமாக இல்லாமல் போனாலும் மண்வளம் பெருக்கி அதிலே விவசாயம் செய்வது ஒரு புறத்தில் நடந்து வந்தாலும் தொழிற்சாலைகள் அமைப்பதின் மூலமாக பலதரப்பட்ட மக்களுக்கும்
பணி வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்றும் அதன் மூலமாக தனித்தனியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஆதாரமும் அதிகரிக்கும் என்றும், இப்படி தனித்தனி நபர்களின் வாழ்வாதாரம் அதிகரித்து அவர்களுக்கு செல்வ வளம் கூடினால் அந்த பிரதேசமே நல்ல வளமிக்க பகுதியாய் மாறிவிடும் என்று எண்ணம் கொண்டார். அதனால் தம்முடைய பூர்வீகமாக சேர்த்து வந்த சொத்திலே பெரும் பகுதியை பல்வேறு தொழில் முனைவுகளிலே ஈடுபடுத்தி பல்வேறு தொழிற்சாலைகள் அமைப்பதிலே முதலீடு செய்து அதன் மூலமாக அந்த பகுதியில் பல மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தினார். இதன் மூலம் பயனடைந்த குடும்பங்கள் இன்று வரையிலும் கூட, சற்றேறக்குறைய 100 ஆண்டுகள் கடந்தும் கூட, அவர்களால் ஏற்பட்ட அந்த நன்மையை, இவர் மூலமாக அவர்கள் குடும்பம் அடைந்த நன்மையை பெருமையோடு நினைவு கூர்கிறார்கள். அந்த விதத்தில் ஒரு தன்னிகரற்ற தன்சார்பு நிலையிலே நிற்கக்கூடிய பகுதியாக ராஜபாளையம் பகுதியை உருமாற்றி வைத்தார் என்றே சொல்லலாம். இதை கடந்து காந்தியடிகளோடு ஏற்பட்ட சம்பந்தமும் இவருடைய வாழ்க்கையை நாட்டு மக்களுக்காக, தம் பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்காக என்று மாற்றியமைக்கும் அளவிற்கு உயர்த்திவிட்டது. இப்படி காந்தியடிகள், அன்னி பெசன்ட் அம்மையார், சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் என்று தொடர்ச்சியாக தன்னலம் பாரா தன்னிகரற்ற தனித்துவமான தலைவர்களோடு ஏற்பட்ட சம்பந்தம் இவரை முழுமையாகவே ஒரு சுதந்திர போராட்ட வீரராக, தியாகியாகவே உயர்த்திவிட்டது. மக்களிடம் மக்கள் நலனோடு கூடி இவர் மிகவும் எளியவராக பழகி வந்த விதமும், மக்கள் நலனில் இவர் கொண்டிருந்த அக்கறையும் சிறுக சிறுக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை அவர்கள் திணிக்கக்கூடிய தேவையற்ற விதிகளை எதிர்த்து போராடுவதற்கான துணிவை கொடுத்தது. அந்த அளவில் 1930களிலே இவர் அப்போதைய ஆங்கிலேய அரசு வகுத்த திட்டங்களை திட்டவட்டமாக எதிர்த்தபடியால், சட்டங்களை ஏற்க முடியாது என்று கூறியபடியாலே இவர் கைது செய்யப்பட்டார். அந்த கைதின் மூலமாக இவரும் இவருடைய அந்த பகுதி, ராஜபாளையம் பகுதியும் சுதந்திர இந்தியாவின் வரைபடத்திலே முக்கியமான ஒரு இடத்தையே பெற்றுவிட்டது. அதனால் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க அடுத்த சில ஆண்டுகளில் நடந்த தேர்தலிலே 1934ஆம் ஆண்டு வாக்கிலே இவர் ராஜபாளையம் பகுதியிலே அங்கே இயங்கி வந்த ஆட்சி மன்றத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார். தேர்தலில் வெற்றி பெற்று இவர் அடைந்த அந்த தலைமை பொறுப்பு மக்களுக்கு சேவை செய்வதிலே இவருக்கான வாய்ப்பை அதிகரித்தது என்றே சொல்லலாம். இவர் கொண்டிருந்த மக்கள் நல ஏற்பாடுகள், திட்டங்கள் எல்லாம் இன்னும் அதிகமான மக்களுக்கு பயன்படும் விதமாக இது முடிந்து சில ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த பகுதியில் இயங்கி வந்த நீதிமன்றத்திலே நீதித்துறை சார்ந்து பல்வேறு மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தார். மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி என்று ஒருங்கிணைந்த மாவட்டங்களாக அப்போது இருந்த தெற்கு மாவட்டங்களின் ஆட்சி மன்ற தலைவர் பொறுப்பும் இவரை வந்தடைந்தது. அப்போது இவர் ஆற்றிய இவருடைய செயல்பாடுகள் பெரிய அளவிலே அந்த பகுதி மக்களால் வரவேற்கப்பட்டன என்றும் அறிய முடிகிறது. தம்முடைய சொத்தின் பெரும் பகுதியை மக்கள் நல திட்டத்திலே இவர் செயலாற்றியதோடு அந்த பகுதிகள், ராஜபாளையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளின் முன்னேற்றத்திற்கும் அங்கே இருந்து வந்த, அங்கே மக்களுக்கு தேவையான விஷயங்களிலே செலவு செய்தும், சாலைகள் அமைத்தல், குடியிருப்பு பகுதிகளை வடிவமைத்து கட்டி கொடுப்பது, மக்கள் ஒன்று கூடக்கூடிய சமுதாய கூடங்கள், சமூக நலக்கூடங்கள், மருத்துவ மற்றும் கல்வி வசதி ஆகியவற்றிலே மிகவும் திறம்பட செயலாற்றினார் என்றே கூறலாம். இது ஒரு விதத்தில் ராஜபாளையம் ஊரக வளர்ச்சி சார்ந்த ஒரு முன்னேற்றமாக இன்று வரையிலும் பார்க்கப்படுகிறது. இப்படி தொடர்ந்து இவர் தொட்ட திசையெல்லாம் வெற்றியடைந்ததை பார்த்து 1940களிலே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் இங்கே ஏற்பட்ட சட்டமன்றத்திலே, அவையிலே சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே நுழைந்தார். அடுத்த சில ஆண்டுகள் 1950களின் தொடக்கம் வரை முதலமைச்சராகவே இவர் பணியாற்றினார் என்பதையும் நாம் இங்கே நினைவு கூறுகிறோம். ஆம், சுதந்திர இந்தியாவின் தமிழகத்தின் முன்னோடிகளாக இருந்த முதலமைச்சர்களுக்குள்ளே திரு குமாரசாமி ராஜா அவர்களும் ஒருவராய் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழகம் சுதந்திரம் அடைந்த அந்த புதிய வேளையிலே பல்வேறு முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்தில்தான். இப்படி தன்னலன் பாராது பொதுநலத்திற்காகவே தம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் இவர். தாம் எந்த காங்கிரஸ் கட்சியிலே அங்கம் வகித்தாரோ அவர்களுடைய பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 1935ஆம் ஆண்டு நாடெங்கிலும் பல்வேறு விதத்தில் காங்கிரசினுடைய பணி, நாட்டு சுதந்திர போராட்டத்தில் அதில் ஈடுபட்டிருந்த தலைவர்களுடைய பணியெல்லாம் நினைவு கூறும் வேளையிலே இங்கே ராஜபாளையத்தில்
மிகப்பெரிய அளவிலே ஒரு மைதானத்தை கட்டியமைத்து காங்கிரசினுடைய பொன்விழா ஆண்டிற்கான மைதானமாக அதை அறிவித்து அது மக்கள் கூடக்கூடிய சமுதாய விழாவிற்கான இடம் போலே வடிவமைத்து கொடுத்தார். நிறைய வாசிக்கும் பழக்கம் கொண்டிருந்த இவரிடம் பல ஆயிரம் புத்தகங்களோடு கூடிய நூலகம் போலே ஒரு அமைப்பிருந்ததையும் இவரோடு பழகிய சிலர் நினைவு கூறுகிறார்கள். இந்த விதத்தில் இவர் ஆற்றிய பணிகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தொழில்துறை, மக்கள் நலத்துறை, மருத்துவம், கல்வி, சுகாதாரம் என்று ஒரு ஆட்சி அமைப்பிலே மக்களுக்கு தேவையான அடிப்படையான துறைகள் எல்லாவற்றிலும் பணியாற்றிய சிறப்பு இவருக்கு இருப்பதை பார்க்கிறோம். ராஜபாளையம் பகுதி, அந்த மாவட்டத்தின் பகுதிகளெல்லாம் இன்றைக்கு முன்னேறிய பகுதிகளாக தமக்கான அடிப்படை தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே திறனோடு இருக்கக்கூடிய பகுதிகளாக மாற்றியதிலே இவருடைய பங்களிப்பு மிக போற்றுதலுக்குரியதாக இருக்க பார்க்கிறோம். ஒரு வீட்டு வசதி அமைப்பு என்றெடுத்துக்கொண்டால் சாலைகள், மக்கள் புழங்கக்கூடிய இடங்கள், கால்வாய்கள், குடிநீர், மின்சாரம் என்று எந்தெந்த துறைகளினுடைய பங்களிப்பு இருந்தால் அந்த பகுதியிலே வாழ்க்கை தரம் நாம் கொண்டாடக்கூடியதாயிருக்குமோ அதற்கு தகுதியாக எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து ஊரக வளர்ச்சியாகவே அது உருவெறும் விதமாக செய்த சிறப்பை இன்றும் கூட இவரால் ஏற்படுத்தப்பட்ட பகுதிகளிலே ராஜபாளையம் நகரிலும் அதை சுற்றியிருக்கும் பகுதிகளிலும் நாம் பார்த்து தெளிந்து கொள்ளலாம். தொழிற்சாலைகளின் மூலமாகத்தான் இந்திய நாடு முன்னேற்ற பாதையிலே செல்ல முடியும். நாம் நமக்கானவற்றை உற்பத்தி செய்து அதையும் அதிகப்படியாக உற்பத்தி செய்து உபரியை மற்றைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால்தான் நாம் பொருளாதார அளவிலே தன்னிறைவு பெற முடியும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்தித்த ஒருவராக இவரை பார்க்கிறோம். இப்படி மக்கள் நலம், தொழிற்துறை, மக்களுக்கான ஆட்சி முதலியவற்றிலே முக்கிய பங்காற்றிய இவர்தான் ஆட்சித்துறையிலிருந்து நீதித்துறை பிரிக்கப்பட வேண்டும் என்றும் கோயிலுக்குள்ளே நுழைவதற்கு அந்த மரபை பின்பற்றி வரும் எல்லோருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்பன போன்ற சமுதாய மாற்றங்களிலே, ஆட்சித்துறை மாற்றங்களிலேயும் இவர் ஈடுபட்டிருந்தார். இத்தனை தூரத்திற்கு தனித்துவம் வாய்ந்த ஒருவராய் தானே தோன்றி தாய் தந்தையர் இல்லாத நிலையிலும் கூட அனுபவ அறிவும் படித்து சேகரித்த அறிவும் பெருந்தலைவர்களுடைய வழிகாட்டுதலையும் மக்கள் நலனுக்காகவே தன் வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்ட இவருடைய நினைவாக தபால் தலை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் இவர் பெயரிலே மிகப்பெரிய அளவிலான சமுதாய கூடம் ஒன்றும் கட்டி அதுவும் மக்கள் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. 1950களிலே 60 வயது அடைந்திருந்த நிலையில் இவர் உடல்நலக் குறைவால் காலமானார். ஆயினும் இவர் ஆற்றிய சேவையும் மக்கள் நலனுக்காக இவர் கொடுத்த பங்களிப்பும் இன்றும் கூட இவர் பெயரால் நினைவுபடுத்தப்படுகின்றது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.